சடனாக கூப்பிட்டீங்க. ஸோ ஓகே. ஸோ குட் ஆஃப்டர்நூன் சார் அண்ட் மேடம். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஆக்சுவலாக அண்ணா சொன்னார், இருந்தாலும் அதிலிருந்து நான் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறதுக்குலாம் நிறையா காரணம் இருக்குது. ஸோ அந்த ராமகிருஷ்ண மிஷன் அந்த இதெல்லாம் நான் ஸ்டில் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். பட் அகெயின் வந்து நம்ம வானவில் ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக அதில் நம்ம எல்லாம் உறுதுணையாக இருக்கணும். சம் ரீசன்னால மிஸ் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு முன்னாடி பேசினவங்க வந்து ரொம்ப நல்லா பேசினாங்க. அவங்களுக்கு அப்புறம் யார் பேசினாலும் அந்த இதுக்கு வந்து பெஞ்ச்மார்க் செட் பண்ணிட்டாங்க. ஸோ நல்லா இருக்காது. ஸோ ஆனால் அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, சம்டைம்ஸ் நம்ம வந்து டவுனாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ நான் இங்கே வந்ததுக்கான ஒரு செல்ஃபிஷ் மோட்டிவும் அதில் இருக்குது. ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸை திரும்ப பார்க்குறோம், நம்ம ஜூனியர்ஸை பார்க்குறோம், நம்ம சீனியர்ஸை பார்க்குறோம். அதனால் நம்மளுக்கு ஏதாவது ஒன்று புதுசாக லேர்ன் பண்ணிக்கலாம், எப்படி இருக்குது கரண்ட்டில் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஒரு நெட்வொர்க்கிங் செஷன் தான் கைண்ட் ஆஃப் திங். ஸோ நான் எம்ஐடியில் ஆர்பிடி படித்தேன் 2012-16. கேம்பஸ் இன்டர்வியூவில் ரிலையன்ஸில் செலக்ட் ஆனேன். குஜராத் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போது எக்ஸாம் மொபைலில் பெங்களூரில் 1.5 இயர்ஸாக இருக்கேன். ஸோ ஒரு கடந்து வந்த பாதையெல்லாம் பார்த்தீங்கன்னா, சடனாக வந்து இங்கே மீட் பண்ணும்போது எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து புதுசாக கிடைக்குது. ஸோ சுகுமார் வந்து அவனை இன்ட்ராக்ட் பண்ணும்போது தெரியுது, நான் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ் பக்கத்துலேயே நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். நிஜமாக இது தெரியல. ஸோ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. ஸோ அந்த ஒரு சீனியர் ஜூனியர் ரிலேஷன்ஷிப் வந்து நல்ல நிலைமையில் கொண்டு போகலாம். இங்கே நிறைய ஆர்பிடி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி சீனியர்ஸ் நிறைய பேர் சேம் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு விதத்தில் வந்து நம்ம கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளேஸ்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை சம் அதர் ஏதாச்சும் ஒரு கால் பண்ணி ஏதாச்சும் ஒரு அக்காமடேஷன் திடீர்னு நாங்கள் ஒரு விசிட் பண்ணுறோம், அந்த ஏரியாவுக்கு போகிறோம், அது ஒரு சைட் பை சைடாக அந்த ஒரு ஆக்டிவிட்டீஸ் கூட ஹெல்பிங் நேச்சராக கூட இருக்கும். ஸோ அந்த விதத்தில் வந்து நான் ரமேஷ் அண்ணாக்கு ஒரு ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறதும் அதே தான். மேபி இந்த கோஆர்டினேட் பண்ணுறவங்களும் அது ஒரு சின்ன ஒரு ஹெல்ப்பாக ரெக்வஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. எந்தெந்த ஜூனியர்ஸ், அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ண இங்கே கரண்ட்டில் படிச்சுட்டு இருக்கீங்களோ அவங்களோட லிஸ்ட்டு வந்து முன்னாடி ப்ரீவியஸ் சீனியர்ஸ்னுடைய லிஸ்ட்டு எடுத்து எந்தெந்த சீனியர்ஸ் எங்கெங்கே இருக்காங்கன்னு ஆல்ரெடி லிஸ்ட் இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் அவங்கக்கிட்ட ஒரு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேபி இந்த செஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து பர்டிகுலராக ஆர்பிடி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மீட் பண்ணி கரண்ட்டில் எப்படி இருக்குது, என்ன மாதிரி சப்போர்ட் வேணும். ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து எக்ஸாம் மொபைல் ரிலையன்ஸ்லையும் போயிட்டுருக்கு. ஸோ மேபி அது ரிலேட்டடாக என்ன மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதும், என்ன வந்து கம்பெனி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க உங்ககிட்ட இருந்து, என்ன மாதிரி நியூ ஸ்கில்ஸ் வந்து தேவைப்படுது, என்ன மாதிரி நம்ம வந்து அடாப்ட் ஆகிக்கணும் டு த நியூ டெவலப்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத கூட பர்சனலாக நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு பிளாட்ஃபார்மாக கூட கண்டிப்பாக முகவரி இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்க்கும்போது ஒரு விஷயத்தில் சர்ப்ரைஸாக இருந்தாலும் இன்னொரு விதத்தில் வந்து கொஞ்சம் கில்ட்டியாக ஃபீல் ஆயிருக்கு. ஏன்னா நான் இது வரைக்கும் ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணி எடுக்கல. ஸோ ரீசெண்டாக ராமகிருஷ்ணாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் கிளாஸஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த 10th 12th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே எக்ஸாம் டைமில் ரொம்ப ஸ்ட்ரகிள், அதுவும் கோவிட் டைமில் கிளாஸஸ் சரியாக நடக்கிற, நானும் கவர்மெண்ட் ஸ்கூலில் இருந்து வந்ததுனால. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு ஜூம்லேயே வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு மேத்மெட்டிக்ஸ் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிறதுனால எடுக்கிறதுனால அது ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. ஸோ அதே மாதிரி நம்ம ஒரு நாலேஜ் கற்றுக்கிட்டதை அதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறதுனால ஒரு வர சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து உண்மையிலே நம்ம அதை அனுபவப்பட்டிருந்தால் ரொம்ப தெரிஞ்சிருக்கும். ஸோ ஐ திங்க் நான் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன். ஸோ தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி அண்ணா.